ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரண்ட் பிளாக்கெட் எவ்வளோ ஈஸியாக நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு நீங்கள் 7-8 போட்டு கட் பண்ணலாம். 1 இன்ச்சு இருக்கட்டும், நல்லாயிருக்கும். 1 இன்ச்சு கட் பண்ணிங்க ஃப்ரண்ட் பிளாக்கெட்டை. எவ்வளோ ஈஸி மெத்தட் பாருங்கள். மெஜர்மெண்ட் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மெஜருக்கு நீங்கள் மார்க் பண்ணிங்க எவ்வளோ ஓப்பனிங் எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெண்டாக பண்ணிங்க, ஆப்போசிட் வச்சிங்க. கரெக்டாக ஓப்பனிங்க வச்சுட்டு கரெக்டாக மார்க் சென்ட்ரு பார்த்துங்க. கரெக்டாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுங்க. த்ரெட் கட் பண்ணிங்க. பண்ணிட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது. சென்ட்ரு கரெக்டாக அதே லெவலுக்கு சென்ட்ரு நாச்சு போட்டு இந்த பக்கம் டிவைட் பண்ணிட்டு ஒரு மார்க் பண்ணிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்படியே கட் பண்ணலாம். இருந்தாலும் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட ஏன்னா ஃப்ரண்ட் பிளாக்கெட் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆனாலும் நல்லா இருக்காது லுக்கு. மார்க் பண்ணிங்க. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக சென்ட்ரு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் முன்னாடியே நிறுத்திட்டு நாச் போட்டுங்க. கரெக்டாக அந்த எட்ஜு நம்ம அட்டாக் குறுக் பண்ணியிருப்பேங்க இல்லையா, கரெக்டாக எட்ஜு வரைக்கும் நாச் போடுங்க. ரொம்ப ஓப்பன் ஆகிட்டாலும் டாப் சைடு கச்சா தெரியும். பார்த்துங்க. கரெக்டாக டிச்சு எங்கே போட்டுங்க அது கரெக்டாக எட்ஜு வரைக்கும் போடணும். அவ்வளோதான். அப்படி பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டாப் சைடு அப்படியே குறுக்க அடிச்சுங்க. இப்போது அந்த 1/2 இன்ச்சு சீம் இருக்கும் இல்லைங்களா, கரெக்டாக அப்படியே கரெக்டாக சீம் ஈவனாக வச்சு ஒரு டிச் போட்டுக்க வேண்டியதான். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லேடிஸுக்கு ரைட் சைடு இருக்கணும் டாப்பு ஓப்பனிங் பீஸு, ஜென்ஸுக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். அது ஒரு டைம் பார்த்துங்க குறுக்கு அடிக்கும் போது. அவ்வளோதான். பிளாக்கெட் நம்ம குறுக்கு அடிக்கிறோம் இல்லையா ஓப்பனிங், அது நீங்கள் ஒரு டைம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி அங்கே ஒரு ரஃப் அடிச்சுங்க. சேம் ஆப்போசிட்டும் அதே மாதிரி ஒரு டிச் போட்டுங்க. எஜ்ஜில் ஒரு ரஃப் அடிச்சுங்க. ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு 1/4 ஹவர் 10 நிமிஷத்தில் கூட நீங்கள் பிளாக்கெட் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நான் எப்படி ஈஸியாக ஒரே பீஸில் வெல்ட் பாக்கெட் ரெடி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது ஏன்னா ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு லென்த்தாக இருக்கும், கன்ஃபியூஷன் ஆகும். இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வெல்ட் பாக்கெட் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். மிஸ் பண்ண இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாக பிளாக்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.